நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா குரோமோசோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோமோசோம் அதோட டெஃபினிஷன், ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் குரோமோசோம்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் குரோமோசோம்? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ள இருக்க த்ரெட் மாதிரி, நூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் வந்து குரோமோசோம் சொல்கிறாங்க. சரி, அந்த குரோமோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும். ஓகேங்களா? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வர அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இது கேரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார்ம்டு ஃப்ரம் குரோமாட்டின் டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன் நடக்கிறப்ப அந்த குரோமாட்டின் மூலமாக இது வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் காம்போசிஷன். என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இது இருக்குன்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். டிஎன்ஏ ப்ளஸ் ஹிஸ்டோனை வந்து குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வயலட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து குரோமாட்டின். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். இதுதான் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா குரோமாட்டிட், சென்ட்ரோமியர், பி ஆர்ம் அண்ட் கியூ ஆர்ம், டீலோமியர். ஓகேங்களா? இது எல்லாமே தான் ஒரு ஸ்ட்ரக்சர். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க? கியூ ஆர்ம், பி ஆர்ம், குரோமாட்டிட், சென்ட்ரோமியர், டீலோமியர், கியூ ஆர்ம். இது எல்லாமே இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். நெக்ஸ்ட்டு குரோமாட்டிட்னா என்ன, சென்ட்ரோமியர்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் குரோமோசோமில் வந்து 2 குரோமாட்டிட் இருக்கும். குரோமாட்டிட் அப்படின்னா இந்த இதுதான் வந்து குரோமாட்டிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாயிண்ட் அண்ட் சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியரில் ஜாயின் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் சென்ட்ரோமியர், நடுவில் இருக்குங்க. இதுதான் சென்ட்ரோமியர். இங்கே தான் வந்து இந்த குரோமாட்டிட் வந்து ஜாயின் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சென்ட்ரோமியர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு? இந்த அட்டாச்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர் பொசிஷன். இந்த பொசிஷன், அது இருக்க பொசிஷனை வச்சு அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. என்னென்னா மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக்னால் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து மெட்டாசென்ட்ரிக். இதுதான் வந்து மெட்டாசென்ட்ரிக். இது வந்து சப் மெட்டாசென்ட்ரிக். பார்க்கும்போதே தெரியும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு மாதிரி நடுநிலையாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் ஆக்ரோசென்ட்ரிக். ஆக்ரோசென்ட்ரிக்னா இதுதான். இது வந்து டீலோசென்ட்ரிக். ஓகேங்களா? அது இங்கே கூட கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா கேரக்டர், எதோட பாடி கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஆட்டோசோம்ஸ். செக்ஸ் ஹார்மோன்ஸ் தெரியும், டெட்டர்மைன் செக்ஸ். இது வந்து மேலா ஃபீமேல் அப்படின்றது வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ், செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் வந்து டெட்டர்மைன் பண்ணும். ஹியூமன் ஏதாவது ஃபீமேல்னால் XX, மேல்னால் XY அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபங்க்ஷனை வச்சு பிரிக்கிறாங்க. ஸ்பெஷல் குரோமோசோம் அப்படிலாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாலிடீன் குரோமோசோம், லாம்ப்ரஷ் குரோமோசோம், ஹோலோசென்ட்ரிக் குரோமோசோம். இது மூணுமே வந்து ஸ்பெஷல் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு வந்து இந்த குரோமோசோம் தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேரி ஜீனை கேரி பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீனை கேரி பண்ணும். அதுக்கப்புறம் செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஜெனட்டிக் ஸ்டடி, நமக்கு இப்போ ஏதாச்சும் ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த குரோமோசோம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்னென்ன டிஸார்டர்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த குரோமோசோம் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா டெஃபினிஷன், ஸ்ட்ரக்சர், டைப்ஸ், ஸ்பெஷல் குரோமோசோம்னா என்ன, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கீவேர்ட்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மேக் இட் யூஸ். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.